அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? பிப்ரவரி முதல் வாரமானது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எந்தெந்த விஷயங்களில் உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உட்பட பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நினைப்பதை காட்டிலும் மீனராசிக்கார பல வகையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் நீங்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி முதல் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள், புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதியாகவே அற்புதமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவான் பொதுவாகவே முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் அதிரடியான மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இந்த வேளையில் வலம் வருவதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வலம் வருகிறார். மிக விரைவில் உச்சபலம் பெறப்போகிறார். எனவே குருவின் அமைப்பு இந்த தருணத்தில் புத்திரக்காரகரான குருவின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் நிறைவாக கிடைப்பதோடு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொலைந்து போன களவு போன பொருட்களை கண்டடையக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முழு சுபகிரகமான குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பல விஷயங்களில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயம் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடமாறுதல், வீடு மாறுதல், தொழில் மாறுதல் என சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் வேலையாக பல விஷயங்களில் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக விரயத்திலும் கேது யோகஸ்தானத்திலும் வலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளுக்கு நல்ல தீர்வை பெற்றுத் தருவதோடு மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தில் வலம் வருவதால் கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்ற அனைத்தும் தெளிவு பிறப்பதோடு பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு கேது சனியின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. சனி சாதகமற்ற சூழலை ஜென்மராசியில் அமர்ந்து ஏற்படுத்துகிறாருங்க. ஜென்ம சனியால் இவ்வளவு சிறப்பான நற்பலன்களை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட நிழல் கிரகமான ராகு கேது ராசியின் அதிபதியான குரு ஆகிய மூன்று கிரகநிலைகளும் வலுவாக வலம் வருவதால் ஜென்மராசியில் சனி வலம் வந்தாலும் கூட நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி விட மாட்டார். எனவே பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். அது மட்டுமல்லாது வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் மீனராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிதாக தொழில் வியாபார ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே
நிச்சயமாக தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட பல நெருக்கடிகளை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எனவே பல சிக்கல்கள் நிச்சயம் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதால் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான நல்ல சூழலும் நிறைவாக உண்டு. தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மீனராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11 ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலம் வருகிறார். மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உச்ச பலம் பெற்று அதீத பலத்துடன் திகழக்கூடிய இந்த வேலை என்பது பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை விட திடீர் மாற்றங்களை அடுத்தடுத்த மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அரசியலில் ஏற்படும் திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வெற்றி வாய்ப்பையும் எதிர்பாராத பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் பல மடங்கு உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக உஷ்ண கிரகமான சூரியன் லாபத்தில் வலம் வருகிறார். உஷ்ண கிரகமான சூரியன் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். அலைச்சல் சிரமம் இல்லாமல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை பல நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார். லாபத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்களை குறைத்து சுமாட்டாக பல பணிகளை செய்து முடிப்பதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை உஷ்ணகிரகமான சூரியன் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று லாபத்தில் இருக்கிறாருங்க. பல கிரகநிலைகள் லாபத்தில் இருக்கக்கூடிய வேளையில் செவ்வாய் முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே 7.5 சனி காலகட்டம் என்றாலும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகரகரான புதனும் முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்தில் நுழைகிறார். வித்யாகரகரான புதன் விரயத்தில் நுழைவதால் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்தவிதமான முடிவுகளையும் மேற்கொள்ள வேண்டாம். இதில் மட்டும் கவனத்துடன் இருந்தால் போதும். மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் சந்திரனும் இந்த வேளையில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருவதால் பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகி முன்னேற்றம் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரமாக தடையில்லாமல் நிச்சயமாக அனைத்து காரியங்களும் மீனராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.